இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இசை ஐயோ பாத்து ஏய் இசை இசை விஷால் விடுங்க விடுங்க. நல்ல மூட்ல இருக்கேன். விஷால் இல்ல. வேணாம் விஷால் எனக்கு வேணாம். வேணும். இல்ல விஷால் ஏற்கனவே இந்த பிளானுக்கு வரல. அது இல்ல, வேற இசை. பிளான். எனக்கு வேணும் இசை. விஷால் நான் சொல்றத கேளுங்க விஷால். விஷால் ஆ. என்னது இது? ஏய் இது யார் கட்டினது? ச்சே. ம். ஏய் ஏய் ஃப்ராட். என்னது இது? எதுக்கு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க? குட் மார்னிங் விஷால். ஃப்ராடா நானு? என் பேர் என்னன்னு சொல்லுங்க. உன் பேர் தாண்டி உலகத்திலே எனக்கு பிடிக்காத பேரு. ம். என் பேரு இசை. ஆமா இசை எப்படி உங்களுக்கு பிடிக்காம போகும்? நைட்டு பூரா ஆசையா இசை இசைன்னு கூப்பிட்டீங்களே, மறந்துட்டீங்களா? ஆ? என்ன உளர்ற? நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு சந்தேகமா இருக்கு. எங்க என்னோட பேரு ஆசையா எப்படி கூப்பிடுவீங்க? ஏய் ஃப்ராட். உன் பேர் எதுக்கு நான் ஆசையா கூப்பிடுறேன்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன கனவு கண்டியா? ஓஹோ, அப்போ நேத்து நீங்க என் பேரை செல்லமா கூப்பிடலன்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஏய் காலையில இப்படி டென்ஷன் பண்ணாத. உன்னை எதுக்கு இப்படி கட்டி போட்டுக்க? இத கழட்டி விடு. ஹா. நேத்து நைட்டு முழுக்க வேணா விஷால் வேணா விஷால் என்ன விட்டுருங்கன்னு சொல்லி நான் உங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சிருப்பேன். கொஞ்சமாச்சும் கேட்டீங்களா? ஆ? ஏய் இல்லல்ல. அப்புறம் என் செல்ல குட்டி, எத? என் இசை, என் டார்லிங்னு கொஞ்சி கொஞ்சி இப்ப அப்படியே நடிக்கிறது. என்ன டென்ஷன் பண்ணிட்டு அப்படியே பாப்பா மாதிரி நடிக்காதீங்க, சரியா? ஏய், நீ என்னது? உன்னை இசைன்னு நான் கொஞ்சினானா? ஆமா. வாய்ப்பே இல்ல. ஏதோ கொஞ்சமா குடிச்சதுனால ஏதாவது உளறி இருப்பேன். அதுக்கு நீ ரொம்ப ஓவரா கிரியேட் பண்ணிட்டு இருக்க. நீ முதல்ல கட் அவுத்து விடு. ஓகே ஓகே இருங்க. அப்போ நான் சொல்றத நம்பல. நேத்து நீங்க என்ன சுத்தி சுத்தி வந்தது, என் கையில முத்தம் கொடுத்தது, ஐயோ, அப்படியா? கட்டி பிடிச்சு டான்ஸ் ஆடினது, நான் போத விஷால் விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சின. ஆனா உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஐயோ. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப குறும்பு தாங்க. டேய் விஷால், நீ தான் கண்ட்ரோல மீற மாட்டிய. ஆனா புரியலையே. இவ சொல்ற மாதிரி ஏதாவது நடந்திருக்குமோ? அப்படி ஏதாவது நடந்திருந்தா உன் சாப்டர் க்ளோஸ்டா. என்ன பண்றது? என்ன ஆச்சு? ஏய் நீ சொல்றதெல்லாம் நான் இப்போவும் நம்பல. இருந்தாலும் நான் தான் குடிச்சிருக்கேன்னு தெரியுதுல. எதுக்கு நான் உன் கிட்ட வரும்போது நீ என்ன அக்செப்ட் பண்ண? நீ வேணா என்ன தள்ளி விட்டுருக்கலாம்ல. இல்ல நீ வேலைக்கு போயிருக்க வேண்டாமா? ஒரு பையன் போதையில கிடந்தா நீ நோ சொல்ல வேண்டாம். என்ன பொண்ணு நீ? ஐயோ விஷால், நான் நோ சொல்றதா? எப்படி விஷால் நோ சொல்ல முடியும்? நீங்க என்ன வேற யாரோவா? என்னோட புருஷன் தானங்க. என்னது? நீங்களே என்கிட்ட ஆசையா வரீங்க, நான் எப்படி நோ சொல்ல முடியும்? அது தப்பு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏய், ஏய். நீ நீ இந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணிலாம் பேசாத. அது ஒரு நாளும் நடக்காது. நான் எவ்வளவு குடிச்சாலும் ஸ்டெடியா இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் நல்லா தூங்கின நேரமா பார்த்து கையெல்லாம் கட்டி போட்டு இப்போ வந்து நீ தான் டிராமா பண்ணிட்டு இருக்க. ஏய் பேச்சா பேசுற. இரு, எங்க பாட்டி இருக்காங்கல்ல, எங்க பாட்டியை நான் கூப்பிடுறேன். கூப்பிடுங்க, பாட்டியை இப்பவே கூப்பிடுங்க. நைட்டு என்ன நடந்துச்சுன்னு புட்டு 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 எல்லாத்தையும் நானே சொல்றேன். நிறுத்து. நான் ஒரு நாளும் நீ சொல்ற மாதிரி நடந்துக்கிற ஆளே கிடையாது. உண்மையிலேயே நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு ப்ளீஸ். சொல்லாம சொல்லு. சரி ஓகே.
நான் சொல்றத நீங்க என்னைக்கு நம்பியிருக்கீங்க? அது நைட்டு என்ன நடந்துச்சுன்னா நீங்க வர்ஷினி நேத்து ஐயோ ராகவ், நான் இங்க வந்திருக்கவே கூடாது. நம்ம தப்பு பண்ணிட்டோம் ராகவ், தப்பு பண்ணிட்டோம். ஸ்ரீஜாவை வெறுப்பேத்துறேன்னு சொல்லி நைட் உங்க ரூம்ல நான் இருந்திருக்க கூடாது. நைட்டெல்லாம் ராகவ் ரூம்ல என்ன பண்ணன்னு அலங்கார பாட்டி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் அக்கா முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? வர்ஷினி அழாத. இங்க பாரு, இவன் அழக்கூடாது. நான் சொல்றத கேளு. இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா நேத்து நடந்தது எதுவுமே பிளான் பண்ணிலாம் நடக்கல. வர்ஷினி ப்ளீஸ் என்ன நம்பு வர்ஷினி, நிஜமா தான் சொல்றேன். ஐயோ ராகவ், நான் உங்களை எதுவுமே சொல்லலையே ராகவ். நான் என்ன மட்டும் தான் சொல்றேன். நமக்குள்ள நடந்தது இசை அக்காக்கு மட்டும் தெரிஞ்சா அவ என்ன நினைப்பா? அக்காக்கு நான் இங்க வந்தது கூட தெரியாது. இப்போ என் அக்கா முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? அத்தை என்ன எவ்வளவு நம்புறாங்க. நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்? ப்ளீஸ் அழாத ப்ளீஸ். நானும் கவனமா இருந்திருக்கணும். ஆனா நம்மளே மீறி இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல வர்ஷினி. நேத்து நடந்ததுல ஏதோ தப்பு இருக்கு வர்ஷினி. ஐம் so sorry. ராகவ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராகவ். எல்லாரும் முகத்திலயும் எப்படி முழிக்கிறது? வர்ஷினி நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்கல, புரியுதா? நீ பாரு, என்ன பாரு, நீ பாரு. நான் சொல்ற வர்ஷினி, நான் சொல்றது கேளு, அழாத. இங்க பாரு, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். நான் எப்படி இங்க தூங்கினேன்? அங்க வர்ஷினி ராகவ் என்ன ஆனாங்க? ராகவ் நான் கலந்து கொடுத்த கூல்ட்ரிங்க்ஸ குடிச்சிருப்பானா? விஷால் நான் பார்க்கும்போதே அந்த கூல்ட்ரிங்க்ஸ குடிச்சிருந்தான். அப்ப அவங்க 2 பேரும் ஐயோ, இதுக்குதான் சொந்த ஐடியாலே போகணும். அடுத்தவங்க சொல்றத கேட்டுட்டு கோட்டை விட்டுட்டே ஸ்ரீஜா.